வெல்கம் டு பிரிட்டாஸ் இன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது சப்பாத்தி, சாதம், தோசை, இட்லி அப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு க்ரீன் சில்லி, பச்சை மிளகு ஒரு 5, ஸ்மால் சைஸில் 2 டொமேட்டோ, தக்காளி, குமின் சீட்ஸு 1 ஸ்பூன், கறிவேப்பிலை, கறி லீவ்ஸ், பெப்பர் 2 ஸ்பூன், குருமிளகு, தேங்காய் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், டர்மரிக் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன். இன்னும் முட்டையை வேக வச்சு அதை கட் பண்ணி எடுத்துருக்கோம். தக்காளியை 2 தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துருக்கோம். அதே மாதிரி வெங்காயத்தை எடுத்துருக்கோம். அந்த வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் ரொம்ப சூடாகணும்னு இல்லை, லைட்டாக சூடாகணும். என்ன பண்ணணும்னா 1/4 ஸ்பூன் இட்டுருந்தோம். அதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. எண்ணெய் ரொம்ப சூடாக விட்டுறாதீங்க, கரிஞ்சிரும். நல்லா லைட்டாக ஊற்றணும். கொஞ்சம் லைட்டு சூடானதுக்கப்புறம் இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரிஞ்சிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, முட்டை 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஒரு பாகம் எல்லாமே போட்டுட்டு ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கூட தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம வேக வச்சது தான். அந்த மசாலா அதில் அப்சர்வ் ஆகணும். அதுக்காக மட்டும்தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகே, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், பெப்பரையும் ஜீரகத்தையும் பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். பெப்பரு இதுதான் இதுக்கு மெயின். பெப்பரும் ஜீரகம். ஓகே, இது நம்ம பொடியாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். அரைச்சிட்டோம் பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், முட்டை நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு பாகம் ஃப்ரை ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். அதை திருப்பி போட்டுக்கலாம். இனி அந்த பக்கமும் இது டோட்டலாகவே ஒரு 4 மினிட்ஸ் தான் வேணும். அதுக்கு மேலே கூடல் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆகிச்சு. இப்படியே சாப்பிட்லாம். நான் மிளகு பொடி, மஞ்சள், உப்பு, இதே செம்ம டேஸ்ட்டு. வாங்க இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இதே என்ன பண்ண போகிறோம், அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஃப்ரை பண்ணியிருந்தோம். பேலன்ஸ் உள்ள தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா சாப் பண்ணி பொடி பொடிசாக கட் பண்ணியிருந்தோம். அதை இதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அதே மாதிரி ஸ்மால் சைஸு சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்துருந்தோம், வெட்டிக்கலாம். அப்புறம் வெட்டி போட்டுக்கோம். பச்சை மிளகு ஒரு 4, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோ. அப்புறம் இஞ்சி பூண்டை விழுதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அது. அப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். கோல்டன் கலரில் ரொம்ப ட்ரை ஃப்ரை ஆகணும் இல்லை, லைட்டாக டிரான்ஸ்பரண்டில் வர பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துக்கு வந்தால் போதும். ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். ஓகே, இந்த அளவுக்கு பச்சை வாசனை போகணும். வெள்ளைப்பூண்டு இஞ்சியோட பச்சை வாசனை போகணும். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மெயினானது என்னென்னா, நம்ம ஜீரகத்தையும் குருமிளகையும் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குருமிளகு, அது மாதிரி ஜீரகம் குருமிளகு நிறைய எடுத்துக்கோங்க. ஜீரகம் கம்மி பண்ணிக்கோங்க, குருமிளகு நிறைய எடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கூடும். அதே மாதிரி மிளகு பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா இதுவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருகக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப வேண்டாம், நம்ம திக் கிரேவியாக பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பழத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், நல்லா கொதி இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அதே மாதிரி எல்லா மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போவே வீடு மொத்தம் மனம், செம்ம மனம். ஓகே, இப்போது தேவையான அளவு உப்பு. நம்ம முட்டை வேகிறதுக்கு உப்பு போட்டோம் ஃப்ரை பண்ணும்போது ஞாபகம் இருக்கா, அதே மாதிரி திருப்பி இது வரும்போது
பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வத்தி வந்திருக்கு, பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இந்த பதத்துக்கு வரும்போது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை, அதை வந்து இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நல்லா ஃப்ரையாக என்ன சொல்கிறது, முட்டை நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சிருக்கு. இந்த கிரேவியோட மசாலையும் அதில் பிடிக்கணுங்கிறக்காக மட்டும் நம்ம இது பண்ணுறோம். இது ஒரு 3லேருந்து 4 மினிட் போதும். பாருங்கள், இப்போ எல்லா மசாலாவும் அதில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா அதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்மளோட எக் பெப்பர் ஃப்ரை மசாலா ரெடி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலை விட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். செம்ம டேஸ்ட்டு. நான் சும்மா சொல்லலை, செஞ்சு பாருங்கள். அது மாதிரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே, தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எந்தாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் அது கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பை. டேக் கேர்.